ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. வீக்கெண்ட் ஆகிடுச்சு, அதனால் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலான்னு மாலுக்கு வந்துட்டோம். இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகாவுக்கு வந்து ஜுவல்ஸ்லாம் பார்த்த உடனே பேய் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எனக்கு இந்த செக்ஷன் வந்தாலே சந்திரமுகி வந்துடும். மொத்த குடும்பமும் நான் இந்த செக்ஷன் வந்தேன்னா அப்படி தெரிச்சு ஓடிடுவாங்க. நாங்கள் மற்ற திங்ஸ்லாம் வாங்குகிறோம், எங்களுக்கு இங்கே நிற்கிறதுக்கு பொறுமை கிடையாதுன்னு. எனக்கும் அவங்க அப்படி கிளம்புறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பொறுமையாக பார்த்து கொஞ்சம் திங்ஸ் இதில் வாங்கினா தான் எனக்கு அப்படி அந்த வாரமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் வந்து ஒரு தெரப்பி மாதிரி. இவங்களுக்கெல்லாம் எங்கே புரியுது? சும்மாவே பலாப்பழம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த வியட்நாம் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க. அதில் ஒரு 2 பீஸாக தூக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கிடைக்கும். நான் தூக்குன 2 பீஸில் ஒரு இதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் இதையாவது வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறேன். இந்த வியட்நாம் பலாப்பழத்தோட டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற பலாப்பழத்தில் இது ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட்டாக இருக்கும். தேன் மாதிரி கரையும். அதனால கண்டிப்பாக இந்த பலாப்பழத்தை எங்கே பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு தூக்குடா செல்லத்தன்னு தூக்கி சாப்பிட்டு பாருங்க. பாய்.